வந்து சொல்றாரு. அதுவே சீமான் அவர்கள் வந்து இலவசத்தை வந்து எதிர்க்கிறாரு. இந்த விஷயத்த வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? எது கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க, ஆனா ஓட்டு வந்து யாருக்கு போடணுமோ போடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைக்கிறார் சீமான் அவர்கள். அதை வந்து நீங்க வாங்காதீங்க, அதை மதிக்காதீங்க அப்படின்னு இதுல இருந்தே தெரியும் தேர்ந்த ஒரு அரசியல் தலைவர் கூடிய பண்பு, ஒரு நேர்மையான அரசியலை நோக்கி நகர்கின்ற ஒரு நகர்வு எது அப்படிங்கிறது தெரியும். விஜய் அவரை தன்னை மாயமான மாதிரி காட்டிக்கிட்டு அதே மாதிரி ஒரு கவர்ச்சி இலவச அரசியலை தான் வரவேற்கிறாரு. அவருடைய உள்நோக்கங்கள் என்னன்னு புரியல. யார் யாரா இருக்காங்க அப்படிங்கிறது அவங்கவுங்க சொல்ற அந்த வார்த்தைகள்ல வெளியில. இலவசமா கொடுக்கறது வந்து ஸ்டாலின் அவர்களுடைய சொந்த பணத்தை எடுத்து வந்து கொடுக்கல, எல்லாம் நம்மளுடைய காசு தான். நம்மளுடைய காசுல வந்து அவங்க கொடுக்கும் பொழுது நம்ம ஏன் வந்து வேண்டான்னு சொல்லணும்? அப்படியா? உங்க பர்ஸ்ல இருந்து நான் ஒரு 500 ரூபாய் எடுத்துடுறேன், எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு 10 ரூபா தந்துட்டு போனா நீங்க சரின்னு சிரிச்சிட்டு வாங்கிட்டு போயிருவீங்களா? இப்பவே அதை செஞ்சு பார்ப்போமா? அது நம்ம